ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸோட பார்ட் டூ வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நானும் ஜாராவும் தான் வெளியே வந்திருக்கோம். பாக்ஸிங் டே அப்படிங்கிறதுனால மால்க்கு போகலாம் அப்படின்னு வெளில கிளம்புனோம். ஸ்டேஷன் போகிற வழியில தான் இந்த பிளேஸ் இருக்குது. லிபர்ட்டி பிரிட்ஜ் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து நல்லா சன்செட் ஆகும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி அது வரைக்கும் உட்காந்துட்டு சன்செட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு 5 வரைக்கும் நாங்கள் ஒரு 2 ஹார்ஸ் அப்படி அங்கேயே உட்காந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். அங்கேருந்து கிளம்பி ட்ரெயின்ல வந்தாச்சு மால்க்கு. மால்க்கு வெளிய இருந்து இந்த வீடியோ எடுத்தேன். ஸ்கை வந்து அன்னைக்கு சூப்பரா இருந்தது. எனக்கு மால்க்குள்ள போற வரைக்கும் தெரியாது. யூரோப்ல வந்து பாக்ஸிங் டே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. உள்ள போனதுக்கப்புறம் தான் தெரியும். அங்க வந்து எல்லா கடையுமே க்ளோஸா இருந்தது. யூசுவலா வந்து மத்த கண்ட்ரீஸ்லலாம் அ ரொம்ப சேல் போட்டிருப்பாங்க. க்ரவுடா இருக்கும். நாங்க யூகேல கூட ஒரு தடவ ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். அப்படி நெனச்சு தான் வந்து இன்னைக்கு நாங்க வந்தோம். பட் வந்து எல்லா கடையுமே க்ளோஸா இருந்ததுனால, சரி ஓகே இங்க வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நெனச்சுட்டு, செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு இருந்தது. சரின்னு வந்தாச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு உள்ள போயிட்டு ஃபுட் கோர்ட் போனோம். ஃபுட் கோர்ட்ல வந்து கேஎஃப்சி அப்புறம் ஒரு காஃபி ஷாப் மட்டும் ஓப்பன்ல இருந்தது. ஜாரா வந்து கேஎஃப்சி பார்த்துட்டு ஃப்ரைஸ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன வேணும்? மம்மி கூட வரியா? அதான் மம்மி கூட வரியா வாங்கிட்டு வரலாம். இங்க வந்ததுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறத பார்த்து ஜாரா வந்து பழகிட்டாங்க ஃப்ரைஸ் வேணும்னு. வீட்ல பண்ணி குடுத்தாலும் வெளிய வந்து அந்த பிக்சர் பார்த்தாவே வந்து ஃப்ரைஸ் வேணும்னு கேட்கறனால, அந்த டைம்ல எதுவும் பண்ண முடியாதனால வாங்கி குடுத்துட்டு சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நாங்க இருக்கிறது வந்து புதாபெஸ்ட்ல இருக்கிற மேஜர் ஸ்டேஷன். ரொம்ப பெரிய ஸ்டேஷன் அது. ஆ பக்கத்துல இருக்கிற சிட்டீஸ்க்கெல்லாம் வந்து இங்கேருந்து லாங் டிராவல் பண்றதுக்கு இங்கேருந்து தான் போவாங்க. இதுக்கு கீழ வந்து அண்டர் கிரவுண்ட்ல நாங்க வீட்டுக்கு போறதுக்கான ஸ்டேஷன் இருக்கு. ஸோ லிஃப்ட்ல போய் நாங்க கீழ போகணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவதார் மூவி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். டிக்கெட்ஸ் வந்து செக் பண்ணோம் இருந்தது. சரி அங்க போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான், ஜாரா, ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து பார்க்குற படம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியால நானும், ஜாராவும் போயிருக்கோம் ஃபேமிலியோட. அதுக்கப்புறம் அவர் தனியா எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காரு. இப்போ 3 பேரும் சேர்ந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஜாரா வந்து பாப்பா அப்படின்ற நம்பிக்கையில வந்து புக் பண்ணியிருந்தோம். கிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு நாங்க 2 டேஸ் முன்னாடி போம்போதே கேட்டிருந்தோம். அலோவ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அதனால 3 பேருக்குமே பண்ணியாச்சு. இந்தியன் மூவிஸ்லாம் வந்து இதுவரைக்கும் நாங்க இங்க பார்த்ததில்ல. ஏதோ ஒரு தியேட்டர்ல மட்டும் தான் வரும். அது பேன் இண்டியா மூவிஸ் அந்த மாதிரி பெரிய படம் மட்டும் தான் இங்க வருது. அதனால இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் புதாபெஸ்ட்ல வந்து இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவதார் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். டிக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு உள்ள போய் பார்த்தா படம் வந்து ஆல்ரெடி ஓடிட்டு இருந்தது. அது முடிஞ்சோனே தான் நாங்க வந்து உள்ள போனோம். முன்னாடி போறதுக்கு முன்னாடியே நாங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி ஹேண்ட் பேக்ல வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இங்க வந்து பிரேக் வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்டர்வல் வந்து இங்க இருக்காது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எதுக்கும் வாங்கிட்டே போலான்னு வாங்கிட்டு போயிருந்தோம். என்ன ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா எனக்கு, அ படம் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சுத்தியும் வந்து எதுவுமே இல்ல. இப்ப டிவில வந்து பார்த்தா நம்ம எப்படி பார்ப்போம்? டிவில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. சுத்தி சவுண்ட் எஃபெக்ட் எதுவும் இல்ல. வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஒரு ஃபீலே வரல. படம் பார்த்த ஃபீலே வரல. ரொம்ப ஸ்லோவா இருந்தது. 3 ஹார்ஸ் வேற படம். ஜாராக்கு அந்த 3 ஹார்ஸ் வரும்போது ஒரு மாரி ஆயிருச்சு. அதுவரைக்கும் எப்படியோ வந்து உட்காந்துட்டாங்க. பட் அந்த 3 ஹார்ஸ் கிட்ட வரும்போது, போலாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. அவ சொல்ற நேரம் கரெக்ட்டா வந்து படமும் முடிஞ்சிருச்சு.
படம் முடிஞ்சு கீழ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். அங்க வந்து விமன் ஆக்சஸரீஸ்லாம் வந்து வச்சிருக்கிற ஒரு கடை ஒண்ணு இருக்கும். பிபின்னு சொல்லியிருக்கும். எனக்கு அதோட பேர் வந்து சரியா வரல. ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. அந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, விமன் ஆக்சஸரீஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கலெக்ஷன்ஸ்லாம் வந்து யுனிக்கா இருக்கும். நான் வந்து உள்ள போய் எல்லாமே வந்து பார்த்தேன். ஆல்ரெடி நான் வந்து இந்தியாலருந்து நெறைய வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டனால, இங்க வாங்குறதுக்கு எனக்கு எதுவுமே தேவைப்படல அப்போதைக்கு. பட் வந்து அத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள போயி அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இந்தியால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். பட் இந்த கடையில வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். யூரோப்ல வந்து நெறைய பிரான்ச்சஸ் இருக்கு. யாருக்காச்சும் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. காஸ்ட் வந்து அந்த பொருளோட குவாலிட்டி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காஸ்ட் இருந்துச்சு. ரொம்ப அஃபோர்டபுளாவும் இருக்காது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்னு சொல்ல முடியாது. பட் வந்து அந்த குவாலிட்டிக்கு ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். குடு, குடு மம்மி கிட்ட குடு. மம்மி கிட்ட குடு. ஏய் வேண்டாம், வேண்டாம். மம்மி கிட்ட குடு. ஏய் தூக்கணும். கீழ பண்ணக்கூடாது. தூக்கு. இட்ஸ் ஓகே மம்மி கிட்ட குடு. அங்கருந்து நெக்ஸ்ட் ஷாப்பிங்க்கு ஸ்பார் மார்க்கெட் வந்திருக்கோம். அங்கேயே வந்து கீழ இந்த கடை இருக்கு. இங்க வந்து ஒரு 3 டூ 4 ஐட்டம்ஸ் அப்படிதான் எங்களுக்கு வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்குள்ள போனா வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா கடை வந்து ரொம்ப பெருசு. உள்ள போய் ஒண்ணொண்ணும் பார்த்து நெறையா வாங்கணும்னா இங்க வாங்க முடியாது. ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால 2, 3 ஐட்டம் அப்படி இருந்தா அத மட்டும் இங்க வாங்கிப்போம். ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளிய கிளம்பும்போது எங்களுக்கு 8:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெளிய வேற கோல்டு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. -1 டிகிரில இருந்தது. சாராக்கு வந்து ஃபுல்லா கவர் பண்ணி விட்டுட்டேன். ஷாப்பிங் முடிஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். திஸ் இஸ் ஹவ் மை டே கம்ஸ் டூ அன் எண்ட். இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். டேக் கேர்.